வணக்கம் தீபிகா. இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. விறுவிறுப்பாக 3வது டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்த நிலையில் வெற்றி பெற வேண்டிய கட்டாய நெருக்கடியில் இந்திய அணி 4வது டெஸ்ட் போட்டியில் களம் கண்டு ஆடி வருகிறது. இவ்வாறு வெற்றி தோல்வி சுவாரஸ்ய விவாதங்களுக்கிடையே இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்கும் வீரர் ஒருவரின் பரிதாப நிலை பேசுபொருளாகி இருக்கிறது. அதாவது உத்தரப்பிரதேச சேர்ந்தவரான 29 வயது கிரிக்கெட் வீரர் அபிமன்யு ஈஸ்வரன் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்திய அணியில் டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருந்த நிலையில் 3 ஆண்டுகளாகியும் அவர் ஒரு டெஸ்ட் போட்டிகளில் கூட ஆட வைக்கப்படாதது தற்போது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர் இந்திய டெஸ்ட் அணி இடம்பெற்ற பிறகு இந்திய டெஸ்ட் அணி இடம்பெற்ற 15 வீரர்கள் அறிமுகமாகி முத்திரை பதித்திருப்பது பேசுபொருளாகிறது. உதாரணத்திற்கு KS பரத், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஜெய்ஷ்வால், அதிதர், துருவ் ஜுரல், சர்ஃப்ராஸ் கான், ஆகாஷ் தீப், நிதிஷ்குமார் ரெட்டி, சாய் சுதர்ஷன் என அபிமன்யு ஈஸ்வரன் இடம்பெற்றதற்கு பின் இடம்பெற்று 15 வீரர்கள் அறிமுகமாகி முத்திரை பதித்திருக்கின்றன. இந்த நிலையில் 3 ஆண்டுகளாக இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்று பெஞ்சில் மட்டுமே அமர வைக்கப்பட்டு, அதாவது இந்தியன் ஸ்குவாடில் மட்டும் அவருடைய பெயர் இடம்பெற்று பிளேயிங் 11ல் ஒரு போட்டியில் கூட அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது பேசுபொருளாகி இருக்கிறது. இந்நிலையில் அவர் BCCI ஓரவஞ்சனை காட்டுகிறதா என்று கிரிக்கெட் ரசிகர்கள் பேசுபொருளாகிறார். இந்நிலையில் ரிஷப் பந்த் காயம் காரணமாக டெஸ்ட் போட்டியில் ஆட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் நிலையில் இனி வரும் போட்டிகளில் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தீபிகா.